ஆல்பா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. திரு பொன்ராஜ், நீங்கள் நிறைய மாணவர்களையும் சந்தித்து வர்றீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த எஸ்டிஜியோடைய ரிப்போர்ட்டின் படி பார்க்கின்ற பொழுது தற்கொலை கடந்த அறிக்கையோடு ஒப்பிடுகின்ற பொழுது அதிகரிச்சிருக்கு. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் முன்னாடி 17.8 இருந்தது, இன்றைக்கி 25.9 தற்கொலை மட்டுமே உயர்ந்திருக்கு. அது போன்ற எஸ்சி/எஸ்டிக்கு எதிரான குற்றச்சாட்டாக இருக்கட்டும், சாலை விபத்து மரணங்கள் 1,00,000க்கு 13 இருந்து இன்றைக்கி 23 என்றெல்லாம் உயர்ந்திருக்கு. இதெல்லாம் ஒரு தமிழ்நாட்டிற்கு இருக்கிறான குறைகளாக பார்க்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சாலை விபத்து மற்றபடி எஸ்சி/எஸ்டிக்கு அகைன்ஸ்டான குற்றங்கள் இதெல்லாம் அப்பப்போ கூடும் குறையும். இதெல்லாம் லா அண்ட் ஆர்டரை பொறுத்து வரக்கூடிய ஃபேக்டர். இட் இஸ் நாட் அ சஸ்டைனபிலிட்டி. இது சஸ்டைனபிளாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி இருக்காது. அது இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த லோக்கல் கண்டிஷன்ஸ், இதை பொறுத்து வரும். ஆனால் இந்த ஆக்சிடெண்ட், ரோடு ஆக்சிடெண்ட் உண்மையிலேயே அது அதற்கு காரணம் மது குடித்தல் மற்றும் இந்த லைசன்சிங், அதாவது டிரைவர் லைசன்சிங் ப்ராசஸ், அந்த ப்ராசஸும் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டியது இருக்குது. அடுத்து சாலை விதிகளை மதிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம அவேர்னஸை கிரியேட் பண்ண வேண்டியது இருக்குது. அடுத்து இந்த மது குடித்து ஓட்டக்கூடிய டிரைவர்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல்லாம் இருக்குது என்பதை வெளிப்படுத்துகிறது. எஸ்சி/எஸ்டி மூலமான வன்முறை இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக இருக்கிறது. அவர்கள் தாக்கம் அதிகரிச்சிருக்கு. அதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அது குறைக்கப்பட வேண்டும். அது இது ஒரு ஜாதிய வன்மத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு. இது கண்டிப்பாக லா அண்ட் ஆர்டரில் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு அம்சமாகத்தான் நான் பார்க்கிறேன். சில இண்டிகேட்டர்ஸ் நம்மளுக்கு ஒரு அலார்மிங் சுச்சுவேஷனை தான் கொடுக்குது. பட் இது எல்லாமே கண்ட்ரோலபிள் தான். கண்ட்ரோல் பண்ண முடியாது என்ற அளவுக்கு இல்லை. அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அரசு நினைத்தால் அதை அண்டர் த கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். அதை சிறப்பாக செயல்படக்கூடிய அரசு தான் தமிழகம். நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 16 இண்டிகேட்டர்ஸ் ப்ளஸ் 1 17 பப்ளிக் ஆக்ஷன். அதனால் இந்த 16 இண்டிகேட்டரையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் தான் 17வது ஆக்ஷன். மக்கள் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இண்டஸ்ட்ரி எல்லாரும் இணைந்து செயல்படுத்தக்கூடிய, கவர்மெண்ட் எல்லாம் இணைந்து செயல்படுத்தக்கூடிய ஆக்ஷன் தான் 17th ஆக்ஷன். இந்த 16 ஆக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது சின்ன ஸ்டேட்ஸு பெரிய ஸ்டேட்ஸுன்னு இருக்குது. இந்த பெரிய ஸ்டேட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்படி தான் கம்பேர் பண்ண முடியும். சின்ன ஸ்டேட்ஸ் தான் நீங்கள் அதிகமான இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கோவா 3 இடங்களில் முன்னணியில் இருக்குது, முதல் இடத்துல வந்திருக்கு. நாகாலாந்து ஒரு இடத்துல வந்திருக்கு, திரிபுரா ஒரு இடம், ஹிமாச்சல பிரதேசம் ஒரு இடம், அடுத்து ஜார்க்கண்ட் ஒரு இடம். ஆனால் பெரிய ஸ்டேட்ஸ்ன்ற எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடு தான் 3 இடங்களில், பெரிய ஸ்டேட்ஸில் தமிழ்நாடு தான் 3 இடங்களில் அச்சீவ் பண்ணியிருக்கு. கேரளா 2 இடங்களில் அச்சீவ் பண்ணியிருக்கு. மகாராஷ்டிரா ஒரு இடம், வெஸ்ட் பெங்கால் ஒரு இடம், அப்புறம் குஜராத் 2 இடம். இது இப்போயும் தமிழ்நாடு தான் முன்னணியில் இருக்குது. இந்த தமிழ்நாடு முன்னணி போன 2020-21 74வது பொசிஷனில் இருந்தது. 74வது ஸ்கோர் வாங்கினது. இன்றைக்கு 78 ஸ்கோர் வாங்கி 13 இடங்களில் ஃப்ரண்ட் ரன்னராக வந்திருக்கு. பெர்ஃபார்மராக 2 இடத்துலையும், அச்சீவராக 100 மார்க் வாங்கி அச்சீவராக ஒரு இடத்துலையும் வந்திருக்கும். ஸோ 16 இடங்கள்ல 100 மார்க், அந்த 100 மதிப்பெண்கிறது கிட்டத்தட்ட 7-8 மாநிலங்கள் வருது. 100 வருது. அதுல ஒண்ணா பட் அதுல நீங்க எடுத்துக்கிட்டீங்க வரவேற்கக்கூடியதான், பெருமைப்படக்கூடியதான். விண்ட் எனர்ஜி நம்ம தான் ஃபர்ஸ்ட், சோலார் எனர்ஜியும் நம்ம அதுல டாப் லெவல்ல தான் இருக்கோம் நம்ம. அதனால சோலார் எனர்ஜி வேணா மற்ற ஸ்டேட்ஸ் கொஞ்சம் கூட இருக்கும், பட் விண்ட் எனர்ஜி தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட். ஸோ அந்த லெவலில் பார்க்கும் பொழுது இந்த 16 இடங்கள்லையும் தமிழகம் வந்திருக்கு அப்படின்னா இதுக்கு காரணம் இந்த ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். இந்த லாஸ்ட் 60 இயர்ஸாக, இந்த 60 to 70 இயர்ஸாக தமிழகத்தில் ஏற்பட்ட ஆட்சி. அது காமராஜர் காலத்திலேருந்து அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற இப்போ திரு மு.க. ஸ்டாலின், அனைத்து ஆட்சிகளுடைய அந்த தொடர்ந்த வளர்ச்சி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இப்போ நீங்கள் இது 2015க்கு முன்னால் இட் வாஸ் மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸாக தான் இருந்துச்சு. நம்ம ப்ரொஃபஸர் கூட சொன்னார், அது இட் வாஸ் மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸாக தான் இருந்தது. 2015 செப்டம்பரில் தான் இதை சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலாக அனௌன்ஸ் பண்ணாங்க.
ஜனவரி 1, 2016 இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு 2016 இன்னைக்கு எவ்வளவு, அங்கிட்டு ஒரு 8 வருடங்கள்ல, இந்த 8 வருடங்கள்ல யுனைடெட் நேஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணி அது வந்து நாடுகளுக்கு அதாவது கண்ட்ரீஸுக்கு வந்து அந்த கண்ட்ரீஸ் வந்து ஸ்டேட் லெவலுக்கு பெர்குலேட் ஆகி போறதுக்கே உங்களுக்கு 5 to 7 வருஷம் ஆகும். மொத்தமே 8 வருஷம். இந்த 8 வருஷத்துல நம்ம வந்து இவ்வளவு அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து உண்மையிலேயே தமிழ்நாட்டினுடைய ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் அதான் காரணம். அந்த ஃபவுண்டேஷன் இல்லை அப்படின்னா நீங்க இதை அச்சீவ் பண்ணிருக்க முடியாது. ஒரு வலுவான அடித்தளம் அமைந்திருக்கிற அதே நேரத்தில் சுகாதாரத்தில் ஒரு நல்ல குறிப்பிட்ட நம்ம ஒரு பெரிய மாநிலம் உழவு இருந்து சொல்கிறப்போ ஒரு நல்லா சொல்லிக்கிற மாதிரி ஒரு இடத்துல இல்லை. குழந்தைகள் காணாமல் போதோ அல்லது கடத்தலில் வந்து 11% உயர்ந்திருக்கு. சுகாதாரமான குடிநீர் வழங்குதலில் ஒரு நல்ல இடத்துல இல்லை அப்படிங்கிற குறைகளையும் சொல்கிறாங்கல்ல. இல்லை, நல்ல இடத்துல இல்லைன்னா நீங்கள் எதில் இல்லை? ஃப்ரண்ட் ரன்னரில் இல்லையா, இல்லை வந்து ஆஸ்பிரண்ட்டில் இருக்கீங்களா, இல்லை பெர்ஃபார்மரில் இருக்கீங்களா, எதில் இருக்கீங்க? பெர்ஃபார்மரில் 2 இடம் தாங்க. பெர்ஃபார்மர்னால் என்னது? பெர்ஃபார்மர்னால் நீங்கள் வந்து என்ன எவ்வளோ 50லேருந்து 64 எதுலேயுமே கிடையாது. நம்ம 50லேருந்து 64 ஏதாவது ஒன்றில் தான் வந்து 51 53 வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் ஜெண்டர் ஈக்குவாலிட்டியில். மற்றபடி எல்லாமே வந்து ஃப்ரண்ட் ரன்னரில் தான் இருக்கோம் மெஜாரிட்டி. அப்போ நீங்கள் அதாவது ஒரு சில வித்தியாசங்கள், ஒரு சில நம்பர்ஸை வந்து அப்போதைக்கு கூடும் குறையும். இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் தி கிரவுண்ட் லோக்கல் கண்டிஷன்ஸ். அதை வந்து அரசு அதுக்கான நடவடிக்கை எடுத்து தான் அதை சரி பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒவ்வொன்றையும் நம்ம அந்த மாதிரி பார்க்க முடியாது. நீங்கள் ஹெல்த் எடுத்துக்கோங்களேன். எனக்கு ஒன்றும் புரியலை என்னென்னா, ஹெல்த்தில் வந்து அதாவது குட் ஹெல்த் அண்டு வெல்பீயிங்கில் வந்து குஜராத் நம்பர் 1ன்னு போட்டிருக்கான். எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. என்னன்னு பார்த்தா நீங்க பாருங்களேன், குஜராத் ஐஎம்ஆர்ல வந்து 15 டெத்துக்கு 1000 பேருக்கு 15 டெத்து தமிழ்நாடு, 1000 பேருக்கு 32 டெத்து குஜராத். எப்படி ஃபர்ஸ்ட் ஆகும்? தமிழ்நாடு எப்படி 7th பொசிஷன்ல போகும்? அடுத்து எம்எம்ஆர் எடுத்துக்கோங்க. 1 லட்சத்துக்கு 45 பேர் எம்எம்ஆர் தமிழ்நாடு, 1 லட்சத்துக்கு 70 பேர் குஜராத். எப்படி இது குஜராத் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்துச்சு? அடுத்து அண்டர் 5 எம்ஆர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1000 லைவ் பர்த்தில் 22 பேர் டெத்து தமிழ்நாடு, குஜராத் 32. இது எப்படி குஜராத் வந்து நம்பர் 1க்கு போச்சு? எனக்கு இது டவுட்டாக இருக்குது. எப்படி இதை எதை பேஸ் பண்ணி, மற்ற எதை பேஸ் பண்ணி, இல்லை ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணாங்களா? இல்லை, தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் அதை சொல்லியிருந்தாரு. நீங்கள் சொல்ல கருத்தை கிட்டத்தட்ட ஒட்டி தான் அவர் சொல்லியிருந்தாரு. நிறைய விஷயங்கள்ல முன்னணியில் இருக்கு, பட் இது வந்து சரியா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தவறா இருக்கு. அப்போ இது வந்து அப்போ ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் டிசிஷனாக இருக்குமோ அப்படின்ற சந்தேகம் இருக்கிறது. அதை விடுங்க. இன்னொன்று பாருங்க, அது ஒரு கேலிக்கூத்தா இருக்கு. பீஸ் ஜஸ்டிஸ் அண்டு ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இது எப்படி சார் குஜராத்தை போய் ஒரு நம்பர் 1 சொல்ல முடியும்? பீஸுக்கும் ஜஸ்டிஸுக்கும் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷனுக்கும் குஜராத் இஸ் மாடலா? எப்படி அதை ஏற்றுக்க முடியும்? மற்ற பல்வேறு இலக்குகள்ல 13ல் முன்னாடி இருக்கிறோம்னு சொல்றதும் இல்லை, ஒட்டுமொத்த அளவில் 2ஆம் இடம் 3ஆம் இடம் சொல்றதெல்லாம் அதே புள்ளிவரத்தின் அடிப்படையில் தானே இந்த புள்ளிவரத்தையும் எடுத்திருப்பாங்க. அந்த தரவை ஏற்க இதை ஏற்க மறுக்கிறது எப்படி? இல்ல ஏற்க மறுக்கிறது இல்லை. நீங்க ஏதாவது ஒரு ரீசனபிள் டேட்டா இருக்கணும்ல. 2 டேட்டாவிலே நீங்க அடிபட்டு போகுது, அப்புறம் எப்படி ஏத்துக்குவீங்க? நீங்க சொல்லக்கூடிய டேட்டா மினிமம் பேசிக் இண்டிகேட்டர்ல அவுட். நீங்க வேற என்ன ஹெல்த் அண்ட் வெல்பீயிங்ல கொண்டாடுறீங்க? ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், ஓவரால் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் இந்தியாவில் வந்து மெடிக்கல் டூரிசம் உள்ள ஸ்டேட் வந்து குஜராத்தா தமிழ்நாடா? தரவுகள் சேகரிப்பு, அந்த ரிசர்ச் மெத்தடாலஜி குறித்தும் சில பக்கங்கள் அதில் கொடுத்துருக்காங்க, விவரங்களை கொடுத்துருக்காங்க. அதை காண அதில் மெத்தடாலஜியில் ஏதோ ஒரு குறை இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை நீங்க முன் வச்சிருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். தொடர்ந்து எப்படி ஏத்துக்கிறது? சரி, தொடர்ந்து. அது வந்து அதாவது இது கண்டினியூஸாக வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை காமிச்சிட்டு இருக்கு தமிழ்நாடு. அப்படின்னா இந்தியா வந்து கிட்டத்தட்ட வந்து 60லேருந்து 71க்கு வர்றதுக்கே 10 வருஷம் 8 வருஷம் ஆச்சு. நம்ம 78ல் இருக்கோம். ஸோ இது 80 தாண்டலாம், இல்லை 90க்கு கூட போகிறது ஆஸ்பிரேஷன். அப்போ 57லேருந்து 2018 57 இருந்துச்சு ஸ்கோரு, 2019 60 இருந்துச்சு ஸ்கோரு, 2020-21 66, 2023-24 71 இந்தியா ஸ்கோர், இந்தியாவுடைய எஸ்டிஜி ஸ்கோர். நம்ம வந்து இப்போ 78 அச்சீவ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பெட்டராக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதுவும் இன்னும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டிய ஏரியாஸ் வந்து பெர்ஃபார்மர் கேட்டகரியில் நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஃப்ரண்ட் ரன்னர் கேட்டகரியிலையும் இன்னும் நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஏரியாஸ் இருக்குது. அதை நான் மறுக்கலை.
ஆனால் நீங்கள் ஓவராலாக நான் பார்க்குறப்ப நான் ஃபுல்லாக வந்து இப்போ ஸ்டடி பண்ணும் போதும் என்ன தெரியுது அப்படின்னா, ஓவராலாக இந்தியாவை பொறுத்த வரைக்குமே தமிழ்நாடை வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் ரன்னராக இருந்தால் கூட ஒரு 1 2 3 4 5 6 இண்டிகேட்டரில் இந்தியாவில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேட்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்க. நோ பாவர்ட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸு, பீகார் வந்து நோ பாவர்ட்டி, பீகார் அந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கீழே ஆஸ்பிரண்ட் லெவலுக்கு கீழே இருக்காங்க. கடைசி இடத்துல சில இடங்கள்ல இருக்கு பீகார். ஆமாம், ஜீரோ ஹங்கர் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூபி, சென்ட்ரல் இந்தியா, நார்த் இந்தியா அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் இந்தியா இது வந்து ஜீரோ ஹங்கரில் வந்து எங்கே வந்து பசி இல்லாத மக்கள் எங்கே வாழ்கிறார்களோ அதுதான் வந்து வளர்ந்த நாடுன்னு சொல்லப்படும். பசி இல்லாத மக்கள் இருக்கணும், அவங்க வந்து ஒரு வேளை கூட சாப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்போ இரவு சாப்பிடாம தூங்குற எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து குறைக்க வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், சென்ட்ரல் இந்தியா இது எல்லாமே பிஜேபி ரூல்டு ஸ்டேட் தான் இருக்குது. மெஜாரிட்டி 20 வருஷம் 30 வருஷம் ஆள்கிட்டு இருக்கக்கூடிய பிஜேபி ஸ்டேட்ஸ் இது எதுலையுமே வந்து ஜீரோ ஹங்கரில் அவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அப்போ இது எந்த அளவுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டு அவங்க அச்சீவ் பண்ணி வர வேண்டிய நிலைமை இருக்குன்னு பாருங்கள். அடுத்து குவாலிட்டி எஜுகேஷன் எடுத்துட்டிங்கன்னா யூபி, நார்த் இந்தியா, பீகார், ஒடிசா, அப்புறம் ஜார்க்கண்டு, அஸ்ஸாம் இது வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்க குவாலிட்டி எஜுகேஷன் சைடில். இது அவங்க இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். இதில் மெஜாரிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் ரூல்டு பை பிஜேபி. குவாலிட்டி ஜெண்டர் ஈக்குவாலிட்டியில் நார்த் இந்தியா, சென்ட்ரல் இந்தியா, தெலுங்கானா இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்காங்க ஜெண்டர் ஈக்குவாலிட்டியில். நம்மளும் இருக்கோம், பட் ஆனால் இது ரொம்ப ரொம்ப கீழே ஆஸ்பிரண்ட் லெவலில் இருக்குது. அடுத்து நீங்கள் எடுத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி சமத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நாகாலாந்து, மிசோரம், கேரளா அதுக்கெல்லாம் அப்புறம் தான் நம்ம 4வது இடத்துல தான் இருக்கும். ஆமாம், அது கேரளா, மிசோரம்லாம் சின்ன ஸ்டேட்ஸு சார், அதுக்கு நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது. சின்ன ஸ்டேட்ஸ் ஆல்வேஸ் ஹையர் ஆன் தி மெஜாரிட்டி ஆஃப் த பேராமீட்டர்ஸ். சின்ன ஸ்டேட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கும் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் கம்பேரே பண்ண முடியாது. மேஜர் ஸ்டேட்ஸ்னு எடுத்தால் தான் நீங்கள் கம்பேர் பண்ண முடியும். சின்ன ஸ்டேட்ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸையோ நம்ம தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணி வர முடியாது. அதே மாதிரி ரெடியூஸ்ட் இன்இக்வாலிட்டி, பஞ்சாபும் ஜம்மு காஷ்மீரும் ரெடியூஸ்ட் இன்இக்வாலிட்டியில் ரொம்ப வீக்காக இருக்காங்க. ஸோ அப்போ ஓவராலாக நீங்கள் பார்க்குறப்ப தமிழ்நாடு வந்து இத்தனை ஸ்டேட்ஸை விட எல்லாத்துலேயுமே ஃப்ரண்ட் ரன்னராக இருக்குது, பெர்ஃபார்மராக இருக்குது, அச்சீவராக இருக்குது. அப்போ இது பத்தாதுன்றதை நான் ஒத்துக்கிறேன். இது இன்னும் நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய ட்ராக் ரெக்கார்டு வந்து தொடர்ந்து நம்ம வந்து வளர்ச்சியின் பாதையில் நடைபெற்றுட்ருக்கோம், தொடர்ந்து நம்ம முன்னேறிட்டு இருக்கோம். இதுக்கான ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அந்த பிரச்சனைகளை கண்டறிந்து களை எடுக்க வேண்டிய இது ஒரு இண்டிகேட்டராக தான் தமிழக அரசு எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் சில்ட்ரன்ஸு வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் SC ST அப்புறம் மிஸ்ஸிங் சில்ட்ரன் இதெல்லாம் வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு மேஜர் ப்ராப்ளம். இது வந்து தமிழ்நாடு அரசு ஒரு சீரியஸாக கன்சர்ன்லாம் எடுக்க வேண்டிய கன்சர்ன். அப்புறம் ஆக்சிடென்ட்டு டியூ டு ரோடு ஆக்சிடென்ட்டு, இந்த டெத்து வந்து அலார்மிங் சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான முக்கியமான தற்கொலையும் அந்த இதில் இருக்குது சார். ரொம்ப தற்கொலையில் வந்து பாதி தற்கொலைகள் வந்து எஜுகேஷன், அப்புறம் வந்து கடன் தொல்லை, வேலை வாய்ப்பின்மை, இந்த இதெல்லாம் இருக்குது. சூசைட் இருக்குது. இந்த ஏரியாவிலையும் நம்ம வந்து அதிகமாக இன்டர்வென்ஷன் பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. அப்போ எங்கெல்லாம் நம்ம அலாரமிங் சுச்சுவேஷன் இருக்கோ அதை வந்து தமிழக அரசு அதுக்கான ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் பண்ணி இதில் நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான முயற்சி எடுக்க வேண்டிய தேவையான நம்ம இதை பார்த்துக்கலாம். சரி.